தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமம் 54வது அதிகாரம் 10வது வசனத்தினுடைய இறுதி பகுதியை வாசிக்க கேட்போம். ஏசாயா 54 10வது வசனத்தினுடைய இறுதி பகுதி. உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? மனதுருக்கமுடையவர். சில நேரங்களிலே நாம் நம்புகிற மனிதர்கள் மழை போல நம்பி இருப்போம், கொஞ்சம் கூட நம்ம மேல மனதுருக்கம் வராது. நமக்கு தயவு பாராட்ட மாட்டாங்க, இரக்கம் செய்ய மாட்டாங்க. மனிதர்கள் தான். ஆனால் ஆண்டவர் நம்மை மனதுருக்கமுடையவராக இருக்கிறார். அதாவது அவர் வைத்திருக்கிற அந்த அன்பு என்பது உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை, அது வித்தியாசமானது. அந்த அன்புக்கு அகலமில்லை, ஆழமில்லை, உயரமில்லை, நீளமில்லை. அந்த அன்பிற்கு அளவே கிடையாது. அப்படிப்பட்ட தெய்வம் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர். வெளியில் இருக்கிற சமாதானம் வீட்டுக்குள்ள இல்ல, உன்னுடைய வாழ்க்கை மிக தடுமாற்றத்துடன் இருக்கிறது, கலங்கின ஒரு சூழ்நிலை இருக்கிறாய், ஸ்டேபிளா இருக்க முடியல, இன்னைக்கு இருக்கிறது போல மகிழ்ச்சியா என்னால் இருக்க முடிகிறது இல்ல. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதன் மேலும் கர்த்தர் மனதுருக்கமுடையவராக இருக்கிறார். இயேசு இந்த பூமியிலே மனிதனாக வந்தபோது பல ஓமானங்களை சொன்னார். அதுல 2 ஓமானங்கள் இந்த மனதுருக்கத்தை பற்றியது. 2 ஓமானங்கள். ஆண்டவர் சொன்ன நிறைய ஓமானங்களிலே ஆழமான கருத்து இருக்கிறது. பேரபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினுடைய ஓமானங்கள். அதுல 2 ஓமானங்கள் மிக முக்கியமானவை. லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே 33வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. போதும். ஒரு மனிதன் எரிகோவிலிருந்து எருசலேம் இருக்கு. அந்த எருசலேம் எரிகோ அந்த ரோடு என்பது மிக ஒரு கடினமான ஒரு பாதை, திருடர்கள் மறைந்திருந்து தாக்குகிற ஒரு பாதை. அங்கே ஒரு மனிதன் போய்கொண்டிருந்த போது கள்ளர்கள் தோன்றி அவனை அடித்து காயப்படுத்தி குற்றியும் கொலையுமாய் விட்டு போய்விட்டார்கள். அந்த வழியிலே அநேகர் வருகிறார்கள். ஆசாரியன் ஒருவன் வந்தான், லேவியன் ஒருவன் வந்தான். அவர்கள் ஆச்சாரமானவர்கள், எபிரேய மார்க்கத்தில் ஆச்சாரமானவர்கள். அவர்கள் விலகி போனார்கள். அவன் பக்கம் திரும்பல. ஒருத்தன் குற்றுயிராய் கிடக்கிறானே, கொலையுராய் கிடக்கிறானே, சாக கிடக்கிறானே என்று அவனை குறித்து எந்த அக்கறையும் எந்த ஒரு கரிசனையும் இல்லாமல் ஒதுங்கி போய்விட்டார்கள். ஆனால் ஒரு சமாரியன் யார்? ஒரு தாழ்ந்த சமூகத்தை சார்ந்தவன். எபிரேய வழக்கத்தின்படி யூதர்களை விட மிக கீழே இருக்கக்கூடிய ஒரு குடிமக்கள் சமாரியர்கள். சமாரியனுடைய கரங்களிலே தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க அந்த யூதர்கள். அந்த நாட்டில் இருக்கிறது மோவாபியர், அம்மோனியர், சமாரியர், இவர்கள் எல்லாம் யூதர்கள் மதிப்பது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இந்த வழி அருகே அடித்து காயப்படுத்தப்பட்ட ஒரு இடத்தில் வந்து அவன் மேல் மனதுருகி அவனை எடுத்துக்கொண்டு போய் சத்திரக்காரனிடத்தில் கொடுத்து விட்டு 2 காசு கொடுத்துட்டு, இவனுக்காக எவ்வளவு சிரமம் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த சத்திரக்காரனிடத்தில் பேணி பாதுகாக்கும்படி கொடுத்தான். இதுதான் அந்த ஓமானம். இதுல சமாரியனாக தன்னை இயேசு குறிப்பிடுகிறார். அந்த ஓமானத்தில் சமாரியன் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்பொழுதும் அவர் நல்ல சமாரியன் தான், ஏற்கனவே நல்ல சமாரியனாக இருந்தவர். இந்த நல்ல சமாரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் மற்றவர்கள் விலகி போவது போல விலகி போவதில்லை, நான் ஒவ்வொரு மனிதன் மேல் மனதுருக்கமுடையவனாக இருப்பேன். நல்லா கவனிங்க. இந்த குறிப்பிட்ட மனிதன், அதாவது சமாரியன் காப்பாற்றிய அந்த மனிதன் சாக கிடக்கிறான். அந்த நேரத்தில் அவன் ஜெபித்தான் என்று பைபிள்ல இல்லை. ஆனா நான் நம்புகிறேன் அந்த மனிதன் பெருமூச்சோடு அவரை நோக்கி பார்த்திருப்பான். பெருமூச்சு, சாக போகிற ஒரு மனிதன் விடுகிற பெருமூச்சு என்பது மிகப்பெரிய பாதிப்பை சமூகத்தில் ஏற்படுத்தும். அந்த மனிதன் உண்மையானவனாக இருந்து சாக போற சமயத்தில் அவன் விடுகிற பெருமூச்சு. ஆக தேவனுடைய மனதுருக்கத்தை நீங்கள் பெற விரும்பினால் பெருமூச்சோடு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்க குடும்பத்தில் நீண்ட காலம் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னா, நீண்ட காலம் இந்த குறிப்பிட்ட காரியத்திலிருந்து என்னால் விடுதலை பெற முடியல என்று சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால், உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த கதையில் வருகக்கூடிய இந்த அதாவது வழிபோக்கன் அவன் ஜெபித்தான் என்றோ பெருமூச்சு விட்டான் என்றோ வேதாகமத்தில் இல்லை என்ற போதிலும் அவன் மேல் இந்த சமாரியனுக்கு ஏன் இரக்கம் வந்தது, மனதுருக்கம் வந்தது என்று சொன்னால், அவன் யாராகிலும் வந்து காப்பாற்றி விட மாட்டார்களா? இயல்பான விஷயம் அதுதான். சாக போகிற ஒரு மனிதன் எப்படியாவது நீ காப்பாத்திருங்கன்னு சொல்லி கதறுகிறதை நாம் பார்க்கிறோம்.
நான் ஒரு கிராமத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்த போது பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அங்கே அநேகர் அடிக்கடி மருந்து குடிச்சிருவாங்க. விவசாயத்துக்கு வாங்கி வச்சிருக்க பூச்சி மருந்து குடிச்சிருவாங்க, எலி மருந்து சாப்பிட்டுருவாங்க. அடிக்கடி இது நடக்கும் அந்த கிராமத்துல. அப்படி ஒரு ஆவி, தற்கொலையின் ஆவி. அப்படி அவங்க குடிச்ச உடனே உலர எரிய ஆரம்பிச்சிடும். சம்பந்தப்பட்டவங்க என்னை எப்படியாவது காப்பாத்திருங்களேன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த பகுதியில் யாராவது அப்படி மருந்து சாப்பிட்டாங்கன்னா குறிப்பிட்ட ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போவாங்க. அந்த டாக்டர் அந்த ட்ரீட்மெண்ட்டை துவக்கும் போது கத்துவாங்க அந்த சம்பந்தப்பட்டவர்கள். அப்ப அதை கவனித்து கொண்டிருந்த ஒரு அந்த உதவி செய்கிறவர் சொன்னார் என்னிடத்துல, எங்க டாக்டர் இப்படி கத்துனாங்கன்னா ஓங்கி ஒரு அடி அடிப்பாராம் கன்னத்துல. இதான் உயிர் வாழணும்னு ஆசைப்படுறீ, ஏன் மருந்து சாப்பிட்ட அப்படின்னு அடிப்பாராம். ஒரு அடி அடிச்சு ட்ரீட்மெண்ட் திறப்பாராம். அவர் டாக்டர் உயிரை காப்பாத்தினா போதும், சொந்தக்காரங்க பக்கத்துல அவர் அடிச்சாலும் பரவாயில்ல, உயிரை காப்பாத்திருங்க. அப்படி யாராவது கத்திட்டாங்கன்னா ஐயோ என்னை காப்பாத்திருங்க டாக்டர், நிறைய பேர் கத்துவாங்க. அப்படி மருந்து சாப்பிடும் போது யோசிக்கிறது இல்ல, எலி மருந்து சாப்பிட்டுறது, காப்பாத்திருங்க அதுக்கு பிறகு கத்துறது. அப்போ ஒரு பெருமூச்சு வரும், ஐயோ தவறா நம்ம ஒரு தவறா இந்த மருந்து சாப்பிட்டுட்டோமேனு உணர்வு அடைஞ்சு கத்துறது மாதிரி இந்த மனிதன் கள்ளர்களால் அடிபட்டு குற்றுயிரும் கொலையுமாய் கிடக்கிறான். அந்த பிளட் போறதை நிறுத்திட்டா இவன் உயிர் பிழைத்துக் கொள்வான். யாராவது வந்து விட மாட்டார்களா? ஏக்கத்தோடு பார்க்கிறான், பெருமச்சோடு பார்க்கிறான். ஆசாரியனும் போய்விட்டான், லேவியனும் போய்விட்டான். ஆனால் தீண்டத்தகாதவன் என்று கருதப்பட்ட இந்த சமாரியன் அவன் அருகில் நின்று அப்படி பெருமூச்சை பார்த்து அவனை தூக்கி கொண்டு போய் சத்திரக்காரரிடத்தில் விட்டான். இயேசு கிறிஸ்து இதைத்தான் செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில அதாவது சில விஷயங்களை சமாளிக்கவே முடியல, போராடிட்டு இருக்கிறீங்க, அதுல இருந்து தப்புறதுக்கான வழி உங்களுக்கு புரியல. இதுல இருந்து எப்படி நான் எஸ்கேப் ஆகிறது, இதுல இருந்து எப்படி தப்புறது? பெருமூச்சோடு இயேசுவை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் மேல் மனதுருக வேண்டுமானால், குறிப்பிட்ட காரியம் எனக்கு மிகப்பெரிய ஒரு தடையா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நிலையில உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை இதுதான். தயவு செய்து பெருமூச்சோடு தேவனை நோக்கி பாருங்கள். யாத்திரையாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வசனம் இப்படி இருக்கிறது. யாத்திரையாகமம் 2வது அதிகாரத்திலே 24, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு நான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். கடவுள் நம்ம மேல நான் கரிசனை வைக்கணும்னா, அவர் நம்ம மேல மனதுருகணும்னு சொன்னா ஒரு பெருமூச்சோடு தேவனை நோக்கி மன்றாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரச்சனையை போய் மற்றவர்கிட்ட சொல்லி அழுது புலம்புறதை நிறுத்திட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போங்க. பெருமூச்சோடு தேவனை நோக்கி பாருங்கள். அப்படி பெருமூச்சோடு தேவனை நோக்கி ஜெபித்தவர்கள் அந்த அவருடைய குடும்பத்திலே ஆண்டவர் மனதுருக்கமுடையவராக இருந்திருக்கிறார். அதை நான் பல குடும்பங்களிலே பார்த்திருக்கிறேன். மனதுருக்கத்தோடு கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்க வேண்டுமானால் பெருமூச்சோடு தேவனை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே என் குடும்பத்தை காப்பாற்றும், என் மனைவியை காப்பாற்றும், என் கணவரை காப்பாற்றும், என் மகளை காப்பாற்றும், உதவி செய்யும் என்று பெருமூச்சோடு தேவனை நோக்கி பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையை தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் பெருமூச்சை கேட்கிறவர் நிச்சயமாய் மனதுருகுவார். இரண்டாவது ஒரு ஓமானம் லூக்கா நற்செய்தி நூல் 15வது அதிகாரத்திலே இருக்கிறது. லூக்கா நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்தின் 20வது வசனம். இந்த ஓமானம் உங்களுக்கு தெரியும். 20வது வசனத்தை பாருங்கள். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்துக்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி. போதும். இங்கே தகப்பனாக ஆண்டவர் உருவகப்படுத்துகிறது யாரை? தன்னைத்தான் உருவகப்படுத்துகிறார். அங்கே சமாரியனாக இயேசு தன்னை உருவகப்படுத்தினார். இங்கே நல்ல தகப்பனாக இயேசு தன்னை உருவகப்படுத்தினார். நல்ல தகப்பனாக அந்த தகப்பன் ஓடி போய் தன்னுடைய மகனுடைய கழுத்தை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தான். கவனியுங்கள், ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் அப்பா சொல்வதை தப்பாம கேட்கிறவன். இரண்டாவது பையன் எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுன்னு அடம் பண்ணி சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு போய் சொத்தை வித்து பணமா எடுத்துக்கொண்டு தூர இடத்துக்கு போய் அவைகள் எல்லாவற்றையும் செலவு செய்தான். ஊதாரித்தனமா செலவு செய்தான். அந்த பணங்கள் எல்லாம் அவன் மிக மோசமான பாதையில செலவு செய்தான். சீக்கிரமே எல்லா பணமும் போய்விட்டது. கடைசி அவர் குடியானவனுடைய வீட்டுல போய் வேலைக்கு சேருகிறான். பன்றி மேய்க்கிற வேலை. பன்றிக்கு போடக்கூடிய உணவு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அப்பொழுது தீர்மானிக்கிறான். யோசித்து பார்த்தான், அப்பாவை பார்த்தான். அப்பா ஒரு பெரிய பணக்காரர், அவற்றையும் நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பூரண சாப்பாடு பூர்த்தியாய் கொடுக்கிறார் தகப்பன். ஆனா நான் பன்றிக்கு போடக்கூடிய தவிடு கூட எனக்கு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டுட்டு
அவன் தீர்மானிக்கிறான், மனசுல தெளிவு உண்டாகி புத்தி தெளிந்து மனம் திரும்பி நான் ஒண்ணு செய்வேன், எங்க அப்பாட்ட திரும்ப போவேன். அப்பா, இனிமே உங்க பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாதுப்பா, உங்க பிள்ளையா நீ ஏத்துக்க வேண்டாம், உங்க வீட்டு வேலைக்கார ஒருவனா சேர்த்துக்கங்க, நான் பொழைச்சுக்குவேன், இனி உங்க பிள்ளைன்னு சொல்றதுக்கு எந்த தகுதியும் இடத்தில் இல்லை. மனதுருகி முத்தமிட்டு அவனுக்கு செய்ய வேண்டிய சகல சலக்கரணைகளையும் செய்கிறான். அவன் மீண்டும் அந்த குடும்பத்திலே பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டான். வேலைக்காரனா அல்ல, பிள்ளையா ஏற்றுக்கொள்ளப்பட்டான். இந்த மனதுருக்கம் வருவதற்கு காரணம் என்ன? மனம் திரும்புதல். இன்னும் பிரச்சனை கிணத்துல போட்ட கல்ல போலதான் இருக்கு பிரதர், ஒரு மாற்றமும் இல்லை என்று சொல்லுகிறவர்களாக நீங்கள் இருந்தால், உங்களுக்கு அன்பாக பணிவோடு நான் சொல்லுகிறேன், எந்தெந்த காரியத்தில் எல்லாம் மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறதோ அதுல இருந்து மெதுவாக மனம் திரும்புங்கள். விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிடுங்கள். ஆண்டவர் எச்சரிக்கிற விஷயங்களை நீங்கள் விட்டுவிட்டு அவரை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி அவரை நோக்கி பார்த்தால், நல்ல தகப்பன் எப்படி தன் மகனை மார்போடு அணைத்துக் கொண்டானோ, அவனை தேற்றினானோ, அவனுக்கு மனதுருக்கம் உள்ளவனாக இருந்து முத்தமிட்டு அவனுக்கு பாதரட்சிகளை தொடுத்து நல்ல வஸ்திரங்களை கொடுத்து கொழுத்த கண்டுகளை எடுத்து மீண்டும் தன்னுடைய மகனாக சேர்த்து கொண்டானோ, அதுபோல இந்த இயேசுவும் உங்கள் மேல் மனதுருகி ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு குறை இல்லாம எல்லாம் நிறைவா நடக்கும். ஒரு போதகரை நாகர்கோவில் பகுதியிலே நான் சந்தித்தேன் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக. இந்த ஆண்டும் அந்த ஆலயத்துக்கு நான் போயிருந்தேன். ஏறத்தாழ ஒரு 8000 மக்கள் அந்த ஆலயத்தின் அங்கத்தினராக இருக்கிறார்கள். ஒரு நல்ல நண்பர் எனக்கு, அவர் சொன்னார், ஒரு முறை அருமையான தந்தை ஃபாதர் பெர்க்மேன்ஸ் அவர்கள் என்னுடைய இடத்துக்கு வந்தாங்க. வந்து ஜெபிக்க கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படி அவர்கள் வருவதற்கு கர்த்தர் தயவு செய்தார். அப்ப நான் மிகவும் போராட்டத்தோடு பல நெருக்கடிக்கு நடுவில் இருந்தேன். அப்போ தந்தை அவர்கள் இப்படி ஜெபம் பண்ணார், ஏசப்பா, இனிமே இந்த ஊழியக்காரனுக்கு ஒரு குறை இருக்கக்கூடாது, குறிப்பா பொருளாதார பிரச்சனை எதுவும் இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணார். நான் அப்படியே விசுவாசித்து ஆமேன்னு சொன்னேன். அவர் பாருங்க, ஜெபம் பண்ணிட்டு போனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பொருளாதாரத்துல எந்த குறையும் இல்லை, நான் அநேகருக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் வச்சிருக்கிறான்னு சொன்னார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நீங்கள் மனதிலே ஒரு மாற்றம் உண்டாகி அவரை நோக்கி பார்க்கிற போது அவர் சம்பூர்ணமாய் திருப்தியாக்குகிறவர். பூர்த்தியான சாப்பாடு உண்டேன்னு சொல்றான் பாருங்க. இந்த தகப்பன் வீட்டுக்கு வந்த பின்னாடி அவன் முன்னாடி குடியானவன் வீட்டில் இருந்தான் பாருங்க, அந்த நிலை இல்லை. அவன் நிறைவாய் சாப்பிட்டான். அவன் மீண்டும் தன் தகப்பனுடைய பிள்ளையாக கருதப்பட்டான். மகிழ்ச்சியோடு இருந்தான். உங்களுடைய வாழ்க்கையில குறைவு வருவதற்கு காரணம் சரியான விதத்தில் தேவனிடத்தில் மனம் பொருந்தாமை, அதுதான் காரணம். ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து உங்களை விட்டு கொடுத்து தேவனை நோக்கி பார்த்தால், மனம் திரும்பி தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிப்பீர்களே ஆனால் உங்கள் மேல் கர்த்தர் மனதுருகுவார். மறுபடியும் சொல்லுகிறேன், முதலாவது நீங்கள் பெருமுச்சோடு தேவனை நோக்கி ஜெபித்தால் அவர்கள் மேல் மனதுருகுவார். இரண்டாவது, மனம் திரும்பி இயேசுவை நோக்கி நீங்கள் ஜெபித்தால் அவர்கள் மேல் மனதுருகுவார். மூன்றாவது, உண்மையாய் ஊக்கமாய் தேவனை நோக்கி விடாப்பிடியாக மன்றாடினால் கர்த்தர் உங்கள் மனதுருகுவார். கவனிங்க, உங்களுடைய ஜெபம் உண்மையா இருக்கணும், ஊக்கமா ஜெபிங்க, விடாதீங்க. நீங்க முதல்ல என்ன வாசிச்சோம்? பெருமுச்சோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்பது. இரண்டாவது, மனம் திரும்பி. 56வது சங்கீதத்தில் இருக்கிறது, தேவரின் அழைச்செல்லாம் கவனித்திருக்கிறேன், என் கண்ணீரெல்லாம் ஒரு கணக்கிலவோ இருக்கிறது, துருத்தியில் இருக்கிறது. அருமையான தந்தை ஃபாதர் பெர்க்மேன்ஸ் அவர் ஒரு முறை செய்தியில சொன்னார், என் கண்ணீரை அவர் பாட்டில் சேகரிச்சு நோட்ல எழுதி வைக்கிறார் அப்படின்னு. என் கண்ணீரை அவர் பாட்டில் சேகரிச்சு நோட்ல எழுதி வைக்கிறார். நீங்க கண்ணீர் வெடிச்சிட்டீங்கன்னா பாட்டில் சேகரிக்கிறாரா. என் மகன் இன்னைக்கு 2 சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டான், என் மகன் ஒரு 3 சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டான்னு அதை பாட்டில் சேகரிச்சு நோட்டில் எழுதி வைக்கிறார். நிறைய பஞ்ச் டைலாக் அவர் பேசும்போது, செய்தி கொடுத்துருக்கும் போதே பேசுவார். எனக்கு ரொம்ப பிடிச்சது, டச்சிங் அந்த வேர்டு. அவர் இந்த வசனத்தில் எப்படி இருக்கு, அவர் அவைகள் எல்லாம் அவருடைய துருத்தியில் வைத்திருக்கிறார், கணக்கில் வைத்திருக்கிறார். தோல் பை, துருத்தி என்றது தோல் பை, அதிலே அவர் சேகரித்து வைச்சிருக்கிறார். இந்த காலங்களிலே பாட்டிலாம் கண்டுபிடிக்காத காலங்களில் தோல் பையில தான் தண்ணீர் கொண்டு போயிருக்கிறாங்க, அதிலே சேகரித்து வைப்பார். தாவீதுனுடைய காலத்துல நீங்க வடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீரையும் அவர் வீணாக்குறதுல அவர் கவுண்ட் பண்றாரு.
அதெல்லாம் சேகரித்து வைக்கிறார். நேரம் வரும்போது, காலம் வரும்போது அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆகார் கண்ணீர் வடித்தால் கர்த்தர் இஸ்மவேலுக்கு ஜீவனை கொடுத்தார். அன்னாள் கண்ணீர் வடித்தால் மகிமையான சாமுவேலை கொடுத்தார். அல்லேலூயா. நிறைய இயேசு கண்ணீர் வடித்தால் லாசரு, மரித்த லாசரு உயிரோடு எழுந்தான். கண்ணீருக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு பாருங்கள். இங்கே ஒரு ஏழை தாய் கண்ணீர் வடித்தாள். அவள் விதவை தாய், வாலிப மகன் ஒருவன், அவளுக்கு ஒரே நம்பிக்கை வாலிப மகன் தான். அந்த வாலிப மகன் மரித்து போய்விட்டான். பாடையிலே அவனை சுமந்து கொண்டு போகிறார்கள். இயேசு எதிர்கொண்டு வருகிறார். அவர் கண்ணீரோடு வருகிறதை அவர் பார்த்தார். வாசிக்க கேட்போம். லூக்கா நற்செய்தி நூல் 7:10 வாசிங்களே. அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபத்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடைய கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி, அவன் மேல் மனதுருகி. இந்த அம்மா மேல கர்த்தருக்கு மனதுருக்க வந்தது காரணம் என்ன? அவளுடைய நம்பிக்கை ஒரே வாலிப மகன். இந்த பிள்ளையும் போயிட்டானே, இனி யார் என்னை காப்பாற்றுவது? ஒருவேளை வயதான விதவையாக இருந்திருக்கலாம். என் வாலிப மகன் மரித்து போய்விட்டான், யார் இனிமே என்னை காப்பாற்றுவது என்ற அங்கலாய்ப்பு. அவள் அழுகிறாள், அழுகிறாள், வேதனையோடு வருகிறாள். இயேசு அவளுடைய கண்ணீரை பார்த்து நின்று, அழாதே, அழாதே, உன்னுடைய பிள்ளை என்ன செய்வா? பிழைத்துக். அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்பித்தார். எல்லாரும் பயமடைஞ்சாங்க. இந்த மனதுருக்க வருவதற்கான காரணம் என்ன? இது தாயினுடைய கண்ணீர், இந்த தாயினுடைய அழுகை. ஆகவே நல்லா கவனிச்சுக்கங்க. நம்முடைய வாழ்க்கை பாதையில நம்ம சில பிரச்சனைகளை வெளியில சொல்றோம், சில பிரச்சனை வெளியில சொல்றது இல்லை. சில பிரச்சனையோடு நீங்க படுத்தீங்கன்னா தூக்கமே வராது. இப்போ கூட நீங்க சில பிரச்சனைகளை நினைச்சு தூங்க முடியாம கஷ்டப்படலாம். அப்படிப்பட்ட சிலர் இங்க இருக்கிறதாக நான் உணர்கிறேன் என்னுடைய ஆவியில. அவங்களுக்கு நான் சொல்றேன், அந்த உங்களுடைய தூக்கம் வராம போறதுக்கான காரணம் என்ன? அந்த பிரச்சனை என்ன? அந்த காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு இந்த 5 ஜெப முறைகளை நீங்கள் கையாளுங்கள். இந்த தெய்வத்தினுடைய மனதுருக்கம் உங்கள் மேல் வரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்கள் மேல் மனதுருகுவார். அருமையான தந்தையினுடைய பழைய பாடல், மனதுருகும் தெய்வமே செய்யா, முடிதலை எடுத்து டிஸ்பிளே பண்ணுங்க. ஆண்டவர் நம்ம மனதுருகுவார். இந்த 5 வகை ஜெபத்தை, என்ன ஜெபம்? முதலாவது என்ன ஜெபம்? பெருமூச்சோடு செய்கிற ஜெபம். இரண்டாவது மனம் திரும்பி செய்கிற ஜெபம். மூன்றாவது ஊக்கமாய் செய்கிற ஜெபம். நாலாவது சித்தத்தை அறிந்து செய்கிற ஜெபம். ஐந்தாவது கண்ணீரோடு செய்கிற ஜெபம். உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் ஒரு நிமிஷத்துல சரி பண்ண முடியும், ஒரு செகண்ட்ல சரி பண்ண முடியும். இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போறோம்.